சண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கோதுமை சேமியாலாம் பண்ணி சாப்பிட்டாச்சு. மதியானம் வந்து லஞ்சுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கேன். சன்னுக்கு ஏதுடா சண்டேங்கிற மாதிரி சண்டேனா நான்வெஜ் அப்படிலாம் கிடையாது, நம்ம இஷ்டம் தான். தோணும் போது செய்ய வேண்டியதான். இந்த மாதிரி இந்த அன்னைக்கு இதுதான் அந்த அன்னைக்கு இதுதான்ட்டு ஃபாலோ பண்ணுறவங்களாம் நாங்கள் கிடையாது. ஸோ அந்த வகையில் வெஜிடேரியன் தானான்னு கேட்டால் அதுவும் கிடையாது, அதுலேயும் ஒரு கலப்பு இருக்குது. வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெண்டைக்காய் பொரியலும் புடலங்காய் கூட்டும் தான் பண்ணியிருந்தேன். புடலங்காய் கூட்டுக்கு வந்து தோரம்பருப்பு போட்டு பண்ணியிருந்தேன். சிறுபருப்பு போட்டு பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். தோரம்பருப்பும் சின்ன வெங்காயத்தையும் முதல்ல வந்து தண்ணியில் வேக வச்சுட்டு இருக்கேன். மாமிக்கு திடீர்னு கருவாடு குழம்பு கூட்டணும்னு சொல்லி ஆசை வந்துட்டு, அதனால் வந்து ஒரே ஒரு ஐல கருவாடு கடையிலேருந்து எடுத்து கறி வச்சுருந்தேன். கருவாடு மேக்ஸிமம் கழுவுறது ரொம்ப ஈஸி தான். சும்மா வாழையும் தோலையும் கட் பண்ணிவிட்டு அங்கங்கே நீட்டிகிட்டு இருக்கிறத வந்து வெட்டி விட்டால் போதும். கழுவி இந்த மாதிரி தண்ணியில் போட்டாச்சு அப்படின்னா அதோடைய உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாகும். இதை தான் அந்த கலப்புன்னு சொல்லியிருந்தேன். வெஜிடேரியன் கூட இந்த கருவாடு குழம்பு. கருவாடு வந்து மாமாவுக்கு பிடிக்காது, மாமிக்கு மட்டும்தான் இந்த கறி நான் பண்ணேன். கருவாடு குழம்பு வந்து இந்த மொச்சக்கொட்டையெல்லாம் போட்டு கத்திரிக்காய் அதெல்லாம் போட்டு பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டே இருந்தேன். மொச்சக்கொட்டை இருக்குது, நேற்றே சொல்லியிருந்தாங்கன்னா ஊறாவது போட்டிருப்பேன். இது திடீர்னு சொன்னதுனால சும்மா நார்மலாகவே கறி வச்சுட்டேன். பருப்பு வந்து ஓரளவுக்கு ரொம்ப நசுங்கக்கூடாது, ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த புடலங்காவை போட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுட்டேன். இந்த புடலங்காவும் கூட சேர்ந்து வேகட்டும். அடுத்தது வந்து கருவாட்டு குழம்புக்கு வந்து அரைப்பு அரைச்சிட்டு இருந்தேன். கொஞ்சமாக தேங்காய், ஒரு பாதி தக்காளி, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரகம், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், இது இவ்வளோ தான் அரைப்பு நான் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வேறு எந்த காயும் கூட வைக்கல. ஒரு பெரிய பச்சை மிளகாய் வந்து கீறி போட்டிருக்கேன். உப்பு சேர்க்க தேவையில்லை, அதுலேயே உப்பு இருக்கும், பார்த்துட்டு நம்ம போட்டால் போதும். கறி இந்த அளவுக்கு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்க கருவாடை வந்து சேர்த்துடலாம். பொரியலுக்கும் கூட்டுக்கும் வந்துட்டு ஒரே தேங்காய் அரைப்பு நான் வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுவும் அவ்வளோதான். தேங்காயும் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், கொஞ்சமாக ஜீரகம், பூண்டு சேர்த்து வந்து நான் அரைச்சி வச்சுருந்தேன். அந்த புடலங்காய் கூட்டில் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தனியாக வந்து தாளித்து ஊற்றிருந்தேன். அடுத்து திரும்பவும் தாளித்து கருவாட்டு குழம்புல வெந்தயம் தாளித்து சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் திரும்ப வந்து அதே பேனில் வந்து வெண்டைக்காய் பொரியலுக்கும் கடுகு கருவேப்பிலெல்லாம் தாளித்து வெங்காயம் எல்லாம் வதக்கிட்டு வெண்டைக்காய் பொரியலும் வந்து இதே பேனில் பண்ணிட்டேன். மேக்ஸிமம் ஒரே பேன் யூஸ் பண்ணி டக்கு டக்குன்னு பண்ணுறது தான். பண்ணி இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பாத்திரத்தில் வந்து கோரி எடுத்து வச்சுப்பேன். ஸோ வெண்டைக்காவுடைய கிளுக்கிழப்பு மாறுறது வரைக்கும் அது வந்து நல்லா வசங்கட்டும். வீட்டில் இருக்கிறதே இப்போ 2-3 பேர் தான். அதுலேயும் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட்டு. என்ன தான் சமைச்சாலும் எப்படியாவது மிச்சம் வந்துகிட்டே இருக்கும். எனக்கு வெண்டைக்காய் பொரியல் பிடிக்கவே பிடிக்காது, மாமாவுக்கு பிடிக்கும். மாமாவுக்கு பிடிச்சாலும் மாமாவுக்கு கொஞ்சம் நல்லா வேக வைக்கணும், மாமிக்கு வந்து கொஞ்சம் பொறுப்பொறாக இருக்கணும். இந்த மாதிரி பல கன்ஃபியூஷன் கடையில் எதையாவது ஒன்று பண்ணி வைப்பேன். மாமாவுக்கு வந்து கருவாடு குழம்பு பிடிக்காது இல்லையா, அதனால் கொஞ்சமாக வந்து தேங்காய் எண்ணெய் தாளித்து தேங்காய் எண்ணெய் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் கடைசியாக வந்து ஜூஸ் எல்லாம் போட்டு எல்லோரும் குடிச்சிட்டு அப்படியே இந்த விலாகை முடிச்சாச்சு. உமருக்கு பிரச்சனையே கிடையாது, வெறும் சோறு தான் அவன் தின்னுவான். இன்னைக்கு என்னமோ புடலங்காய் போட்டு விரவி கொடுத்தேன், தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு இருந்தான் செடிக்கு, அப்படியே மெய் மருந்து சாப்பிட்டுட்டான்.